ஒரு நாள் நீ சாப்பிடுவியோ இல்லையோ, அண்ணன் சொல்றதுக்காக சாப்பிடு. மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடு. நான் உடனே கேட்கிறேன், மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் நீ பொழைப்பான்னு மருத்துவர் சொன்னா சாப்பிடுதா சாப்பிடு. அண்ணன் சொல்றேன் சாப்பிடு நீ. நான் விவசாய வேளாண் குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா என்னை சென்னைக்கு வண்டி ஏத்தும் போது எதையுமே எங்க அப்பா கேட்கல. சென்னையில ஏதோ மாட்டுக்கறி என்ப விற்பாங்களாமப்பா, அதை மட்டும் நீ சாப்பிட்றாதப்பா, அது நம்ம குலதெய்வம்னாரு. அவருக்கு நம்பிக்கை வரல மகன் மேல. என் கையில சத்தியம் பண்ணிட்டு போப்பா, சாப்பிட மாட்டேன்னாரு. சரிப்பா சாப்பிடலன்னு இறங்குனேன். சாப்பிட ஒண்ணுமே இல்ல. அவன் மட்டும்தான் 1 ரூபாய்க்கு கறி கொடுத்தான். தள்ளு வண்டி கடையில 2 ரொட்டி இருக்குல்ல, பிரெட் வாங்கி அதுல கறியை வச்சு 2 ரொட்டியை போட்டா 1 வாரத்துக்கு கம்மன்னு இருப்பான். நீ எந்த பாடி பில்டரா மாட்டுக்கறி திங்காம பில்டர், எந்த அத்தலட்டு மாட்டுக்கறி திங்காம சாப்பிடுறா, சாப்பிட்டு ஜிம்முக்கு போடா, ஆடுறா, வெயிட்ட ஏத்துறா, எல்லா பேரும் 6 போ கூட திடா, ஆம்ஸ டைட் பண்ணி டீச்சர் போட திர்றா, அப்படியே போடா. தமிழன்னாவே, தமிழ் இளைஞர்கள்னாவே ராணுவமா இருக்கணும்டா, ராணுவமா இருக்கணும். நீ 2 நாள் மாட்டுக்கறி சாப்பிடு, 1 வாரம் கொம்பு முளைக்குதாலேன்னு மட்டும் பாருங்க. நாம் தமிழர் கட்சி பணத்துக்காகவே இல்லை, அது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக, இனத்தின் மானத்திற்காக. நாங்கள் பதவிக்காக வந்தவர்களே இல்லை, என் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நான் கேட்பது ஓட்டல்ல, என் இனத்தின் உரிமையை. நாங்கள் கையேந்தி கேட்பது வாக்கல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்கிறோம். எனக்கு கனவு இருக்கு. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு தலைவனின் பிள்ளை நான். எனக்கு எங்க அண்ணன் காசு தரல, கனவை தந்தார். லட்சங்களை தரவில்லை, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்ற உயர்ந்த லட்சியத்தை தான் கையளித்தான். அந்த கனவை, அந்த உணர்வை, அந்த நோக்கத்தை என்னிலும் இளையின் தம்பி தங்கைகளின் தோள்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறேன். உறுதி. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உலகில் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், இதுதான் எங்கள் நோக்கம். என கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம், குடிநீர், இதெல்லாம் அரசின் சொத்தாக பொதுமையாக எல்லா மக்களுக்கு இருக்கணும். எதுக்கு அரசை நாங்க நிறுவுறோம்? எதுக்கு நிறுவுறோம்? நான் எனக்கென்று தனியா பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது, எனக்கென்று மருத்துவமனை கட்டி படுத்து வைத்தியம் பார்க்க முடியாது, எனக்கென்று மின் உற்பத்தி நிலையம் வச்சு மின்சாரத்தை விநியோகம் செய்ய முடியாது. அதற்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வரியை கொடுத்து அதை சரியாக சமமாக பிரித்து தாருங்கள் என்று ஒரு அதிகாரத்தை நிறுவுறோம். அதுதான் அரசு. ஒரு கேள்வி கேட்போம், தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத அரசு அரசா, அது தரிசா? உங்களால என்ன செய்ய முடிந்தது? அதிகாரமற்ற அடிமைகள் நாம், அரசியல் வலிமையற்றவர்கள். இப்போதுதான் உங்கள் பிள்ளைகள் உலக வரலாற்றை படித்து, புரட்சியாளர்களின் வரலாற்றை படித்து, வாசித்து, நேரிச்சு எழுந்து வர்றோம். அது கண்முன்னே ஒரு இனம். இங்க பாருங்க, தமிழர்கள் வாழாத நாடு இல்லை, ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு உள்ளங்கையளவு நாடு இல்லை. அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற பெரிய நோக்கம். பூமி நாசமாவது பத்தி அவனுக்கு என்ன பிரச்சனை? ஆந்திராவில் மலையை வெட்ட தடை, கேரளாவில் மலையை வெட்ட தடை, கர்நாடகாவில் மணநெல்ல மலையை வெட்ட தடை. என் மண்ணில் தடை இல்லாத வெட்டிய எவ்வளவு நாள் வெட்டி. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெருமக்கள் தொடுக்கிறார்கள், மதுரை உயர்நீதிமன்றத்தில். அதுல என்ன மனு என்றால், கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு, மணலாக ஆக்குவதற்கு தடை இருப்பதால், நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும், ஸ்பெஷல் மென்ஷன் அதுல இருக்குது, கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான தொழில் பாதிக்கப்படுவதால் கன்னியாகுமரி மலைகளை வெட்டி எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும். இந்த நீதிபதி உண்மையிலேயே நீதிபதியாக இருந்தால் கேரளாவில் இந்த மலைகளை வெட்ட ஏன் தடை கேட்டிருக்கணும்ல? விழிங்கத்திர துறைமுகம் மேற்கு தொடர்ச்சி மலையை அங்கதான் தொடங்குது, அவன்கிட்ட மலை இருக்கு, அவன் வெட்டல, அதான் துறை சொன்னான். ஏன் வெட்டல? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த வாழ்றான். இதைத்தான் சொல்லாம மறுபடியும் வழக்க கிழக்க போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு பேசுறான். நான் இதை லட்சம் தடவை பேசிட்டேன். என்னை ஒரு தடவை போட்டு உள்ள வச்சு பாரு.